ஐ, என்னது இவ்ளோ கிஃப்ட் பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்கீங்க? வாங்க எல்லாரும் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி விளையாடலாம். மணி, நம்ம எப்பவுமே கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி தானே விளையாடுவோம். இன்னைக்கு பாத்தியா, அந்த சாரும் ஜெனியும் கிஃப்ட் பாக்ஸ் மேல ஏறி நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு ஏதோ கேம் வைக்கிறாங்களாமா. அந்த கேம்ல ஜெயிச்சா மட்டும்தான் கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்குமாமா. அதுவும் இல்லாம நிறைய ரூல்ஸ் இருக்காமா. அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் வேற கொடுக்கணுமாமா. ஓ, அப்படியா கதை? சரி பரவாயில்ல, விடு. விளையாண்டு ஜெயிச்சுட்டா போச்சு. நம்மள ஜெயிக்க யாருனாலயாவது முடியுமா? நம்ம கண்டிப்பா வின் பண்ணி எல்லா கிஃப்ட் பாக்ஸையும் அள்ளிடலாம். நாங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்தி வச்சு இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். நீங்க எங்க கூட வந்து ஈஸியா விளையாண்டுட்டு போயிருவீங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கேம் எல்லாம் வச்சிருக்கோம். காசு கட்டி விளையாண்டு கிஃப்ட் பாக்ஸ் வின் பண்ணுங்க, இல்லனா கிளம்புங்க. எல்சா, நீயும் அந்த தியா கூட சேர்ந்துட்டல்ல. இப்பெல்லாம் நீ அவ கூடயேதான் சுத்துற, அவ கூடயேதான் விளையாடுற. இப்ப அவ கூட சேர்ந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க. ஹே, இல்லடா மணி, நான் போய் அப்படி பண்ணுவானா? தியா தாண்டா கிஃப்ட் பாக்ஸ்லாம் காசு கொடுத்து வாங்கினா. அப்ப அவ தான் இந்த மாதிரி கேம் வச்சு விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொன்னா. மணி, எல்சாவை விட அவ நம்ம கூட சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா ஜெனி எல்கேஜி யூகேஜில இருந்து நம்ம கூடவே இருக்கா. ஆனா இப்ப அந்த தியா பேச்சை கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏய், என்ன எல்லாரும் என் பக்கம் திரும்புறீங்க? சும்மா விளையாடலான்னு கூப்பிட்டா அதான் வந்தேன். நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து 20 rupees தரேன். அத என்ட்ரி ஃபீஸ்க்கு கட்டிடலாம். சரி ஜெனி, கேமோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் 2 டீமா இருக்கிற ஆளை பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 2 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் வந்து கிஃப்ட் பாக்ஸை இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் பாக்ஸ். இதுக்கு டைமர் ஓடும். மொத்தமா 2 minutes தான் தருவோம். அதுக்குள்ள எவ்வளோ கிஃப்ட் பாக்ஸ் நீங்க வின் பண்றீங்களோ அவ்வளோ கிஃப்ட் பாக்ஸ் நீங்களே வச்சுக்கலாம். நானும் சிவானியும் எல்சாவும் ஒரு டீமா இருந்துக்கிறோம். பாக்குறோம் எங்களை எப்படி வின் பண்றீங்கன்னு. எங்க டீமுக்கு நாங்க வச்சிருக்க பேரு 3 ஸ்டார். என்ன ரொம்ப ஃபன்னியா வச்சிருக்கீங்க. எங்க டீமோட நேம் என்ன தெரியுமா? பிங்கி கேர்ள்ஸ். ஏ கிறிஷு, என்ன பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்க? நீ நிக்கிறத நாங்க யாருமே பார்க்கல. சரி, டீம் எல்லாம் பிரிச்சாச்சு. நீ வேணா கமெண்ட்ரா இரு. கேம் நடக்க கமெண்டிங் கொடுத்துட்டே இரு, சரியா? சரி ஜெனி, சூப்பரா பண்ணிடுறேன். ஜெனி, இந்தா எங்க டீமோட என்ட்ரி ஃபீஸ் 20 rupees. இதே மாதிரி அந்த தியா கிட்டயும் வாங்கிடணும். தியா, நீயும் என்ட்ரி ஃபீஸ் கேட்டு மணி நீ சொன்ன மாதிரியே கொடுத்துட்டான் பாத்தியா? காசு தராம நான் எங்க போக போறேன்? விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தரேன். என்கிட்ட நிறைய காசு இருக்கு. சரி சரி ஜோயா, ரொம்ப ஓவரா பேசாத. இந்தாங்க எங்க டீமுக்கான என்ட்ரி ஃபீஸ். ஜாரா, நீ போய் விளையாட ஆரம்பி. மணி, நான் போகலடா. எனக்கு வேற கால் சுலுக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியலன்னா தியா ரொம்ப ஓவரா பேசுவா. உங்களுக்கு கொடுத்த 2 minutesக்குள்ள உங்களால முடியலன்னா உங்க டீம்ல இருக்கிற இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்காக விளையாடலாம். ஓகே மணி, அப்பனா நானே போறேன். சம்டைம்ஸ் என்னால முடியலன்னா நீயோ இல்லனா ஜோயாவும் வந்து விளையாடுங்க எனக்காக. என்னோட பழைய ஸ்கூல்ல எல்லாம் நான் தான் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்டா வருவேன். அதனால நானே எங்க டீமுக்காக விளையாட வரேன். சரி சரி. ஏ சாரு, நல்லா விளையாடு. நம்ம டீம் மானத்தை காப்பாத்து. Are you ready girls? Your time starts now. இப்போது போட்டி ஆரம்பமாகிவிட்டது. பிங்கி கேர்ள்ஸ் மற்றும் 3 ஸ்டார்ஸ் அணியினர் போட்டியிட தொடங்கி விட்டார்கள். ஜாரா மற்றும் எல்சா வேகமாக அவர்களது முதல் பரிசு பெட்டியை எடுத்து வைத்து விட்டார்கள். இப்போது 2வது பரிசு பெட்டியை எடுக்க செல்கிறார்கள். இருவரும் 2வது பரிசு பெட்டியை எடுத்து வேகமாக முன்னேறி செல்கிறார்கள். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. எந்த அணி வெற்றி பெறும் என அதிக ஆவலோடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜாரா மற்றும் எல்சா இருவரும் அவர்களது 3வது பரிசு பெட்டியை எடுப்பதற்காக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இருவரில் யார் வெற்றி பெறுவார்கள் என தெரியவில்லை. தியா, சாரு நல்லா விளையாடுறாள். ஆமா, சாரு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம தான் வின் பண்ண போறோம். அந்த மணியும் ஜோயாவும் என்ன வாய் பேசினாங்க. இன்னைக்கு அவங்க தோக்க போறாங்க. வேண்டாம் வேண்டாம், டைம் வேற ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆளை மாத்தணும்னா டைம் சீக்கிரமா முடிஞ்சிரும். நானே போறேன். சொல்ல வேற கேட்க மாட்டேங்கிறாளே. வேற மெதுவா போயிட்டு இருக்கா. எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு.
சரி நீ எதுவும் சொல்லாத சோயா, அவளால முடிஞ்ச வரைக்கும் அவ விளையாடட்டும், விடு. ஹே என்ன ஜாரா, ஓட முடியலையா உனக்கு? ரொம்ப ஓவரா பேசுனீங்க, இப்ப தோத்துருவீங்க போலயே. தியா, நாங்க தோக்கறதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத சரியா? நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். ஜோயா, இதுக்கு மேல என்னால விளையாட முடியல, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. எனக்கு பதிலா நீ விளையாடு. சரி நான் போறேன். இப்ப எப்படி அவங்கள தோக்கடிக்கிறேன்னு பாரு. பிங்கி கேர்ள்ஸ் மற்றும் 3 ஸ்டார் அணியினர் 4 பெட்டிகள் எடுத்துள்ள நிலையில் 3 ஸ்டார் அணியினர் ஆளை மாற்றியுள்ளார்கள். ஜாராவிற்காக ஜோயா விளையாடி கொண்டிருக்கிறார். 5வது பரிசு பெட்டியை எடுத்து ஜோயாவை விட சாரு முன்னிலையில் உள்ளார். பிங்கி கேர்ள்ஸ் அணி வெற்றி பெறுமா அல்லது 3 ஸ்டார் அணி வெற்றி பெறுமா என மக்களிடையே கடும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எல்சா மற்றும் ஜோயா இருவரும் அவர்களது 6வது பரிசு பெட்டியை எடுப்பதற்காக மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹே ஜோயா, டைம் முடிய போகுது, சீக்கிரமா போய் எண்ட் லைனை கிராஸ் பண்ணிரு. இப்பொழுது டைம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்நிலையில் ஜோயா மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். அவரது 6வது பரிசு பெட்டியை வென்று விட்டார். 3 ஸ்டார்ஸ் அணியினர் வெற்றி பெற்று விட்டார்கள். சாரு, டைம் முடியறதுக்குள்ள நீ கொண்டு போய் வைக்காதனால இந்த கிஃப்ட் பாக்ஸ் உனக்கு கிடைக்காது. இது எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு. ஓ அப்படியா, சரி சரி நான் போய் வச்சிடுறேன். நம்ம கிட்ட 1 2 3 4 5 6 6 கிஃப்ட் பாக்ஸ் ஜெயிச்சிருக்கோம். அவங்க கிட்ட வெறும் 5 தானா? அப்பாடா, எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம்பா. ஹே சாரு, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ சூப்பரா விளையாண்ட. நாங்க கூட இடையில ஆள மாத்தி தான் விளையாண்டோம். நீ தனி ஆளா இருந்து சூப்பரா விளையாண்ட. ஆமா சாரா, நான் தனியா தான் விளையாண்டேன். இருந்தாலும் தோத்துட்டோமே. நாங்க ஜெயிச்சிருந்தா எங்க டீம் ஹாப்பியா இருந்திருக்கும். ஹே சாரு, பரவாயில்ல விடு. நம்ம தான் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கின காசை என்ட்ரி ஃபீஸா வாங்கிட்டோம்ல. சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது நல்ல ஐட்டமா இருந்தா நல்லா இருக்கும்ல. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மோல்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு விசில் கொடுத்திருக்காங்கடா. அந்த மோல்ட்ல டெடி பேர் ஷேப் கொடுத்திருக்காங்க. இது கிளே எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்ட் கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுலயும் அதே சேம் விசில் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரியில வர ஜெர்ரியை கொடுத்திருக்காங்க மோல்டிங்ல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? பிங்க், என்னோட ஃபேவரட் கலர். சரி இதுல ஏதாவது நல்ல திங்ஸா இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருடா, ப்ளூ கலர் காரு சூப்பரா இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த சில்வர் கலர் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுல ஏதாவது சூப்பரான திங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா, ரெட் கலர்ல ஒரு நல்ல வண்டு கொடுத்துருக்காங்க. இது விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். அதுல வண்டி மாதிரி இருந்துச்சு, ஓட்டி ஓட்டி விளையாடலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்ட் கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு ரெட் கலர் காரா. இதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் காரு, இப்ப ரெட் கலர் கார் 2 இடம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டார்க் ப்ளூ கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்திரலாமா? இதுலயும் ஒரு மோல்டும் அதுக்கப்புறம் ஒரு விசிலும் கொடுத்திருக்காங்க. டக்கு மோல்டு கொடுத்திருக்காங்க. ஹே ஜாரா, என்ன உங்களுக்கு எல்லாம் மொக்க மொக்கையா கிடைக்குது? ஹே தியா, எங்களுக்கு எல்லாம் நல்ல விளையாடுற திங்ஸா தான் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு. எங்களுக்கெல்லாம் நல்லதா தான் கிடைக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் டீமோட நேமே பிங்கி கேர்ள்ஸ் தான். அதனால பிங்க்ல ஏதாவது லக்காக தான் கிடைக்கும். ஐயோ என்ன இதில் பிங்க் கலர் கார் கிடச்சிச்சு. உங்களுக்கு இதே மாதிரி தானே கார் கிடச்சிச்சு. சரி நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுலையாவது ஏதாவது நல்லதாக கொடுத்துருக்காங்களா? ஐயோ உங்களுக்கு கிடைச்சதே எங்களுக்கும் கிடைக்குது. என்ன இதுலேயும் ஜெர்ரியும் விசிலும் தான் கொடுத்துருக்காங்க. சரி இதுலையாவது ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். சூப்பர், இங்கே பார்த்தீங்களா தவளை கிடச்சிருக்கு. தவளை வண்டி வச்சு நாங்கள் ஜாலியாக ஓட்டுவோமே. நெக்ஸ்ட் இந்த சில்வர் கலர் கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுலையாவது ஏதாவது கம்மல் வலையில் அப்படி கிடச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதுலேயும் விசிலும் மோல்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சி டைப் மோல்டு ஒரு விசிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கோல்ட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுலையாவது நல்லதாக இருக்கணும். கடவுளே ப்ளீஸ் நல்லதாக கொடுங்க. பாத்தியா இதுலேயும் காரு. என்னடா இது, இந்த கிஃப்ட் பாக்ஸுக்கு வந்த சோதனை எல்லாம் மொக்கையாக கிடச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, 20 rupeesக்கு ஒர்த்து தான். எல்லாம் அந்த தியாவுக்கு தான் லக்கு. இப்போ டாய்ஸும் கிடச்சிருச்சு, அவளுக்கு 20 rupees கிடைச்சிருச்சு. இதுதான் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கஷ்டப்பட்டு ஓடி இருக்கவே மாட்டேன். ஆமா சாரா, இதுதான் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நானும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன். சரி நீங்க 2 பேரும் வின் பண்ணாத பாக்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் அன்பாக்ஸ் பண்ணுங்க. நம்ம 2 டீமும் விளையாண்டு வின் பண்ண கிஃப்ட் பாக்ஸ்ல பெருசா எதுவுமே கிடைக்கல. நம்ம வின் பண்ணாத கிஃப்ட் பாக்ஸ்லயாவது நல்லதா கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு? இங்க பாருங்கப்பா, வாட்ச் கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இந்த பிளாஸ்டிக் வாட்சா இருந்தாலும் ஒர்த்து தான். இதை வச்சு நல்லா ஜாலியா விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்ட் கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஏதாவது சூப்பர் ஐட்டமா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுலயும் சேம் மோல்ட் அண்ட் விசில் தான். ஸ்டார்டிங்ல நமக்கு கிடைச்சதுல அது. ஆனா இது கிளே வச்சு விளையாண்டா சூப்பரா அதே ஷேப்ல கொண்டு வந்து ஜாலியா விளையாடலாம். அண்ட் லாஸ்ட் பாக்ஸ் இந்த பிங்க் கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல பாருங்க சூப்பரா ஒரு எலி கிடைச்சிருக்கு. இந்த எலி செம்மையா இருக்குல்ல. நமக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல 4 காரு, 7 மோல்டு, 5 விசிலு, ஒரு எலி, ஒரு வண்டு, ஒரு தவளை அண்ட் ஒரு வாட்சும் கிடைச்சிருக்கு.